ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் ஒரே நேரத்திலேயே 2-3 கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பேசுகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத டைலாக்ஸை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பட் கண்டிப்பாக இந்த எபிசோடில் காமிக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 8. டீம் W அண்ட் Yக்கு நடந்த மேட்ச்சில் அவங்களுக்குமே ட்ராவ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நடக்க போகிற நெக்ஸ்ட் டீம் V கூட இருக்கிற மேட்ச்சில் நம்ம வின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடலாம் அப்படி நீமான எக்ஸ்பிளைன் பண்ணவும் இந்த துரோகி இங்க இருக்கானே இவனை என்ன பண்றது அப்படின்னு நிகராஷி கேட்கறான். அந்த நீக்கா அவனாவே கோல் போட மாட்டான், பட் இந்த தடவை போட்டிருக்கானே அப்படின்னு அவங்க பார்க்கவும் அவன் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாஷிரா நம்ம ஹீரோவை லுக்க விடுறான். டீம் வியோட மெயின் 3 பிளேயர்ஸ் இவங்க தான். 3 கேம்ஸ்லயே அவங்க டீம் அன்டிஃபீட்டட். கான்டாக்ட் 5 கோல்ஸ், அடுத்ததா ரியோ 6 கோல்ஸ், அப்புறமா அவங்க டீமோட டாப் ஸ்கோரர் நாகி 7 ஸ்கோர்ஸ். இவங்கள தான் நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு சொல்லவும் சீட்டிங் பண்ணாம சாக்கர்ல ஜெயிக்க முடியாதா, சாக்கர் போரிங் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அந்த நாகி அவனை எப்படியாச்சும் நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ இப்படி சும்மா உட்காந்துருந்தா உன்னோட லாக்டிக் ஆசிட் குளுக்கோஸா மாறி உன் நீஸ்ல அது பர்ஸ்ட் ஆகும். ஸோ ட்ரைனிங் எடு கரெக்டாக சொன்னா அப்படின்னு சான்செட்ஸும் யோசிக்கவும் நாகியை பற்றி உனக்கு தெரியும்ல, அவனுக்குலாம் ட்ரைனிங்கே தேவையில்லான்னு ரியோ சொல்லவும் நீ அவனை ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்கிற அப்படின்னு சான்செட்ஸும் சொல்கிறான். ஆமாம் என்ன அவன் என்னோட ட்ரெஷர் அப்படின்னு ரியோ சொல்கிறான். கண்ணா நீ உங்கள் அப்பாவே மிஞ்ச போகிற, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ரியோ எது கேட்டாலும் அது அவனுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அந்த லைஃப் ரொம்பவே போரிங்காக இருக்குது. நான் எந்த பொருள் கேட்டோம் அது ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதில் எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்காது. எனக்குன்னு ஒரு பொருள் தேவை, அது எனக்கானதா மட்டும் இருக்கணும் அப்படின்னு ரியோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவியில் சாக்கர் விளையாடுறதை பார்க்குறான். என்னது வேர்ல்டு கப்பை வின் பண்ண போறியா? உன்னால அது முடியாது. சின்ன வயசுல இருந்தே இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. போய் பாதையில பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லவும் நான் அவங்க ராங்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் நேஷனல்ஸ் போகணும். இந்த ஸ்கூல்ல யாருமே சாக்கருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நாகி மேல மோதி அவன் போனை தட்டி விடவும் நாகி செம ஃபாஸ்டா போய் காலாலேயே போனை அசால்ட்டா பிடிக்கிறான். ஹே மேன் நீ சாக்கர்ல இருக்கியான்னு அவன் கேட்கவும் சாக்கர் இல்ல, வேற எந்த கேம்ஸ்லயுமே நான் கிடையாது, நான் வேலை செய்யறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நாகி சொல்லவும் நீ இப்ப அந்த போனை கேட்ச் பிடிச்சது வேற லெவல், உன்கிட்ட ஸ்கில் இருக்கு, என் கூட சேர்ந்து சாக்கர் விளையாடுன்னு சொல்லவும் என்ன எஃபோர்ட் போட்டு உழைக்கணுமா, அது போரிங்கா என்ன டயர்ட் ஆகுமே அப்படின்னு நாகி சொல்றான். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேரால மட்டும்தான் சாக்கர்லாம் வின் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு நாகி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன், இவன் எனக்கான ட்ரெஷர், என் கூட சேர்ந்து சாக்கர் விளையாடு, உனக்கு போர் அடிக்காம நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு ரியோ நாகி கிட்ட சொல்றான். பாஷிராவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தப்பா சொல்றீங்க, மலைத்துளி என்ன டேஸ்ட்ல இருக்குங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லவும் அடைச்சா இதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அந்த வாணிமா பிரதர்ஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் முடிஞ்சு போனதை பத்தி பேசாம ஒழுங்கா நாளைக்குள்ள மேட்ச் பத்தி யோசிங்க அப்படின்னு நீமான் சொல்றான். டீம் V கிட்ட நீ பேசினது நான் கேட்டுட்டு இருந்தேன், அவனை நாளைக்கு ஏதாச்சும் பண்ணன் பையன் அந்த இடத்துல அவனை கொன்றுவேன் அப்படின்னு ரைச்சி போயிட்டு குவான் சங்க நடிச்சிட்டு இருக்கவும் அவனை விடு, நாளைக்கு நம்ம மேட்ச் விளையாடணும்னா நமக்கு 11 பிளேயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் கனவு ஆசைகள்லாம் இருக்கு, உங்களை மாதிரி தோத்தாங்க கூட விளாண்டா என்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது, ரேஸ் ஸ்கோர்ல நான் தான் நம்ம டீமோட டாப்ல இருக்கேன், நாளைக்கு மேட்ச்ல நான் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு குவான் சொல்றான். ஒருவேளை நாளைக்கு மேட்ச்ல நான் 3 ஸ்கோர் வாங்கி நான் தானே லீடிங்ல இருப்பேன், அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு குனிகாமி கேட்கறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாக்கரை தனியா விளையாண்டு ஜெயிச்சிட முடியாது, அது உங்க எல்லார விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு குவான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். நீ சாக்கரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன், நம்மளாலலாம் வேர்ல்ட் கப் வாங்க முடியாது அப்படின்னு குவான் டீம் எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் போவேன் அப்படின்னு குவான் சொல்லவும் ஒருவேளை நம்ம டீம்ல வேற யாராச்சும் 3 ஸ்கோர் எடுத்து 2 பேரும் ஈக்குவலா இருந்தா அப்படின்னு பாஷிரா கேட்கவும் எல்லா கார்டு கம்மியா இருக்கிறவங்க போவாங்கன்னு சொல்லவும் எல்லா கார்டும் ஈக்குவலா இருந்தான்னு பாஷிரா கேட்கறான். அப்படி இருந்தா ப்ளூ லாக் ரேங்கிங் சிஸ்டம்ல யார் ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்களோ அவங்கள தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவாங்க அப்படின்னு ஈகோ வந்து இந்த டீமோட டாப் பிளேயர்ஸை காமிக்கிறான். நம்ம ஹீரோ 3rd ரேங்க், சீகிரி 2nd ரேங்க், குவான் தான் இப்போதைக்கு 1st ரேங்க்ல இருக்கான். சீட்டிங் பண்ண துரோகிலாம் 1st ரேங்கா அப்படின்னு ரைச்சி கேட்கவும் ஸ்ட்ரைக்கரா என்ன கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் இல்லன்னு தான் சொல்லுவேன். அவன் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே குப்பைங்க தான், இதனால் வரைக்கும் நீங்க போட்ட கோல் எல்லாமே ஒரு லக்ல அடிச்சது மாதிரி தான். ஒரு உண்மையான ஸ்ட்ரைக்கரால அவன் போட்ட அதே கோலை திரும்பவோ போட முடியும். இல்லையா துரோகம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு பெரிய குப்பை. உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு தேவையானது ஒரு ஃபார்முலா. நீங்க போட்ட அந்த கோலை போட்டப்போ ஃபீல்டுல எத்தனை டிஃபெண்டர் இருந்தாங்க, எந்த பொசிஷன்ல இருந்தாங்க, யார் உங்ககிட்ட பாஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல பாஸ் பண்ணாங்க, பாலை எந்த இடத்துல கிக் பண்ணீங்க, இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணா உங்களால திரும்பவும் அதே கோலை போட முடியும். அந்த ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களால உண்மையான ஸ்ட்ரைக்கரா மாற முடியாது. வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுங்க. லக்கில் வின் பண்றதை விட்டுட்டு உங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி வின் பண்ணுங்க அப்படின்னு ஈகோ சொல்றான். நாளைக்கு மேட்ச்ல ஏதாச்சும் பண்ண கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ரைச்சி சொல்றான். ஈகோ சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணணும், தனியா என்னால கண்டிப்பா கோல் போட முடியாதானா, என்னோட ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணி கோல் போட கத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணலான்னு போனா பாரோ அங்க நிக்கிறான். மூளை இல்லாத முட்டாள், நீங்க என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்கறான். அந்த மாதிரி நான் கோல் போடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோ மோஞ்சிலேயே பால் அடிக்கிறான். மூளையை யூஸ் பண்ணணும், அதுதான் ஒன் இல்லையேன்னு பாரோ சொல்லவும் என்னோட ட்ரீம் இந்த இடத்துல முடிஞ்சு போக நான் விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு உண்மையிலேயே மூளை இல்ல, நம்ம வீரவாசனம் பேசினா ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி பாலை கொண்டு வரவும் 1-on-1 இவனை தோக்கடிக்க முடியலனால எப்படியாச்சும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்க போனா லாங்ல இருந்து லெஃப்ட் ரைட் கார்னர்ல கரெக்டா ஷாட் பண்றான். இங்க இருந்து போ டாங்கி அப்படின்னு நம்ம சொல்றான். ஏன்னா அவ்வளவுதானா, இப்பவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் கூப்பிடுறான். நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி இந்த இடத்துல
இடத்துல நான் தான் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்ட மோதி பாக்குறான். நம்ம ஹீரோ அவனை எப்படியாச்சும் தடுக்கணும்னு நினைக்கிறான். பட் பாரோ வந்து பாலை பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட போகாதபடி பார்த்துட்டு சைட்ல அடிச்சு ஆல்ரெடி கிக் பண்ண அதே மாதிரியே டாப் ரைட் கார்னர்ல கோல் அடிக்கிறான். திரும்பவுமா இவன் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் ஈகோ சொன்னது ஞாபகம் வருது. அப்படின்னா இவன் தனக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கான். ஹே இப்பவா என்னால உன்னை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் தோத்து தான் போவ டாங்கி அப்படின்னு நம்ம சொல்றான். இவனோட ஃபார்முலா மிட் ரேஞ்ச்ல கரெக்டா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரும்போது இவனால கோல் போட முடியும். 23 மீட்டர்ஸ் அதுதான் அவனோட ரேஞ்ச். இப்போ இவன் ஷூட் பண்ண மாட்டான். எஸ் நான் நினைச்சது கரெக்ட் தான். குறிப்பிட்ட ரேஞ்சில் நின்னா மட்டும்தான் இவனால கோல் போட முடியும். நார்மல் மேட்ச்ல அந்த ரேஞ்சை இவன் ரீச் பண்ணா மட்டும்தான் இவனால கோல் போட முடியும். எங்க மேட்ச்லயும் இவன் அதே தான் பண்ணான். எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போறதுக்கு இவனோட பிசிக் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவன மாதிரி என்னால ஸ்ட்ராங்கா ஆட முடியாது, ஆனா என்னால பெர்ஃபெக்ட்டா டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா என்னோட ரேஞ்ச் 27 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் முன்னாடியே நின்று அதே டாப் ரைட் கார்னர்லயே திரும்பவும் கோல் போடுற ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டா என்ன தடுக்க முடியும் நினைச்சியா டாங்கி அப்படின்னு நம்ம போகவும், எனக்கு டீச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு எதையோ டீச் பண்ணல, உன்னால என்னை எப்பவுமே ஜெயிக்க முடியாது, அதை மட்டும் தான் நான் இப்போ உனக்கு டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாரோ சொல்லவும், எப்படியோ நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு வரான். ஒரே மாதிரி கோலை போட ஃபார்முலா இருக்கு. பாரோ மாதிரி என்கிட்ட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஸ்பெஷல் அவேர்னஸ். வச்சு நான் ஃபார்முலா ரெடி பண்ணி எப்படி கோல் போடுறதுன்னு பார்க்கணும். என்னாச்சு என் கையே நடுங்குது, டீம் வியை பார்த்து நான் பயப்படுறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இகராஷியை பக்கத்துல பயந்துட்டு தான் இருக்கான். எனக்கு தூக்கமே வரல, நான் தோத்துட்டா திரும்பவும் சாமியார் மடத்துக்கே போகணும், நாளைக்கு மேட்ச்ல தோக்க கூடாதுன்னு எனக்கு பயத்துல தூக்கமே வரல அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கும் பயமா தான் இருக்கு, ஆனா பயம் நமக்கு தேவைதான், நம்மளோட பயம் தான் நம்மள போராட வைக்குது, அதுதான் நம்மள ஸ்ட்ராங்கா மாத்தும், நம்ம கண்டிப்பா நாளைக்கு ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோவான ஒரு ஓரமா ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு மத்த எல்லாரும் விளையாடுற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நீ மட்டும் கார்னர் விட்டு அசஞ்சன்னு வச்சுக்கோயேன், இல்ல ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல பால நீ தொட்ட நீ செத்த அப்படின்னு ரைச்சி சொல்லவும், செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது நான் காயத்தோட இருக்க விரும்பல, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவான் சொல்றான். ஓகே கைஸ் நம்ம வின் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. டீம் வியை தோக்கடிக்கிறோம், வாங்க போலாம் டீம் ஜி அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் முன்னேறி போறாங்க. இந்த மேட்ச்ல நம்ம தோத்துட்டோம்ல, நம்ம ஒன்னா விளையாட முடியாதுல்ல, அது ரொம்பவே சோகமா இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம வின் பண்றோம் ஓகே அப்படின்னு பாஷரா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆக 5 மினிட்ஸ் இருக்கு. ரெண்டு டீமுமே இப்ப கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல நிக்கிறாங்க. இப்ப கேமும் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எஸ் நினைச்ச மாதிரியே ரியோ தான் ஆரம்பிக்கிறான். 1-on-1ல என்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரியும். சோ பாஷராவும் நானும் சேர்ந்து அவனை ஸ்டாப் பண்ணோம்னா நாங்க நினைச்ச மாதிரியே டாண்டர் கிட்ட தான் அவங்க பாஸ் பண்றாங்க. ஸ்பீட் டீமனோட கோல் பொசிஷனை நாங்க லாக் பண்ணா அவன் அடுத்து பாஸ் பண்றது எஸ் நாகி கிட்ட தான். நாங்க போட்ட பிளான் படியே தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இகராஷி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும், நாகி கிட்ட பால் போகாம இகராஷி டக்குன்னு அந்த பாலை பொடுங்கிருதான். நம்ம ஹீரோ டீம் கிட்ட இப்ப பால் வந்துருது. ட்ரிபிள் பண்ணி பாஷரா லாங் ஷாட் அடிக்கிறான். எஸ் அப்படிதான், என்னால இதை ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல, காலால ரீச் பண்ண முடியலன்னா என்ன அப்படின்னு காகன் மாரோ தலையால போய் அதை முட்டுறான். ஆனாலுமே ஜஸ்ட் மிஸ்ல கோல் மிஸ் ஆயிருது. எங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, இதே மாதிரி நாங்க பண்ணா போதும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நாகி நம்ம புது மூவ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ரியோ கேட்குவோம். அது என்ன நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ டீம் பண்ண மாதிரியே ரியோ ஒரு லாங் ஷாட் அடிக்கிறான். நாகியை தாண்டி பால் போகுது. ஆனாலுமே அவன் பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணி பாலை பிடிச்சிருக்கான். அப்படியே மிட் ஏர்லயே பாலை கிக் பண்ணவும் பெர்ஃபெக்டா ஒரு கோல் போட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியா இருக்கு, இதுக்கு ஏன் பில்டப் கொடுத்தா நாகி கேட்கறான். இவனும் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அன்டிஃபிட்டடா இருக்கிற டீம் வியை நம்ம ஹீரோ எப்படி தோக்கடிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.